ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் 7ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் 17 பார்க்க போகிறோம். இது இயல் 1 உள்ள மதிப்பீட்டு வினாக்கள். 1. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி என்னும் பாடலடியில் அடிக்கோடிட்டவை குறிப்பது டேஷ் ஆகும். சுடர். சுடர் என்றால் விளக்கு என்று பொருள். விடை இ விளக்கு. 2. உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும். இப்பாடலடியில் கப்பல் என பொருள் தருவது கலம் என்னும் சொல்லாகும். விடை ஈ கலம். கலம் என்றால் கப்பல் என்று பொருள். 3. பின்வருவனவற்றுள் சரியாக அமைக்கப்பட்டுள்ள அகர வரிசை எது? விடை இ மரக்கலம், மாலுமி, மீகான், முன்னீர். இதில் நாம் முதல் எழுத்தை பார்க்க வேண்டும். இது மா வரிசையிலேயே அமைந்துள்ளது. இவ்வாறு அகர வரிசைப்படி அமைந்த சொல் இ மரக்கலம், மாலுமி, மீகான், முன்னீர். 4. பின்வரும் கூற்றுகளை படித்து புரிந்து கொண்டு சரியா தவறா என எழுதுக. விடை ஆ. இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படும். இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படும். இது சரி. ஆ. சன்னல், சாவி என்பன திரி சொற்களாகும். இது தவறு. இ. வட சொற்கள் தமிழில் வழங்கும்போது மாற்றம் பெறும். விடை சரி. ஈ. கற்றோர்க்கு மட்டுமே விளங்குபவை இயற் சொற்கள். தவறு. உ. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு எடுத்துக்காட்டு கோ. கோ என்பது அரசன் என்ற பொருளை குறிக்கும். ஆகவே இக்கூற்று சரி. 5. பின்வரும் பாடலை படித்து புரிந்து கொண்டு விடையளிப்பதற்கு ஏற்ற வகையில் வினாக்கள் 4 உருவாக்குக. கலை அழகோடு நின்றிடுமே, காண்போர் நெஞ்சு மகிழ்ந்திடுமே. துறையறியா கலங்களுக்கு துல்லியமாய் வழிகாட்டிடுமே. தமிழர் கண்ட தொழில்நுட்பமே தரணி எங்கும் ஒளி வீசிடுமே. களம் கரை சேர்க்க உதவுவதால் கலங்கரை விளக்கென அறிந்திடுவாய். இதிலிருந்து நாம் 4 வினாக்களை எடுக்க வேண்டும். வினா 1. துறையறியா கலங்களுக்கு துல்லியமாக வழிகாட்டுவது எது? வினா 1. துறையறியா கலங்களுக்கு துல்லியமாக வழிகாட்டுவது எது? வினா 2. தரணி என்ற சொல்லின் பொருள் யாது? தரணி என்ற சொல்லின் பொருள் யாது? வினா எண் 3. கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. கலங்கரை விளக்கம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. வினா எண் 4. களம் என்ற சொல்லின் பொருள் யாது? களம் என்ற சொல்லின் பொருள் யாது? 6. கீழ்காணும் கதையில் தடித்த எழுத்திலுள்ளவை எவ்வகை இலக்கிய சொற்கள் என கண்டறிந்து எழுதுக. ஆசிரியர் எளிமையான கேள்வி ஒன்றை குழந்தைகளிடம் கேட்க நினைத்தார். அவர் லட்சுமியை பார்த்து, லட்சுமி, உங்கள் ஊரில் முதல்ல 2 கேணி வெட்டினாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் 2 கேணி வெட்டுறாங்க. அப்படின்னா மொத்தமாக உங்கள் ஊரில் எத்தனை கேணி இருக்கும் என்று விளம்பினார். 6 கேணி இருக்கும் என்றாள் லட்சுமி. ஆசிரியர் நல்லா யோசித்து விட்டு பதில் சொல்லி என்றார். ஆமாம் அம்மா, எங்கள் ஊரில் 6 கேணி தான் இருக்கும் என்றாள் அவள். சரி, உனக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். இப்போ வேற மாதிரி கேட்கிறேன். உங்கள் வீட்டில் முதல்ல 2 சக்கரம் கொண்ட வண்டி ஒன்றை வாங்கினாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொன்று வாங்குறாங்க. அப்படின்னா இப்போ மொத்தம் எவ்வளவு இருக்கும் என்று கேள்வியை மாற்றி கேட்டார் ஆசிரியர். 2 என்றாள் லட்சுமி. மிகவும் சரி. ஆனால் நான் முதலில் கேட்ட கேள்விக்கு மட்டும் ஏன் சரியாக விடை சொல்லவில்லை என்றார் ஆசிரியர். எங்கள் ஊரில் ஏற்கனவே 2 கேணி இருக்கே, அதனால் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் மொத்தமாக 6 கேணி தானே இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் 2 சக்கர வண்டியே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னதால் மொத்தமாக 2 தானே இருக்கும் என்றாள் லட்சுமி. அவள் கூறியதை கேட்டு, அப்படியா, நன்றி என்றார் ஆசிரியர். இப்போது இந்த பத்தியில் உள்ள சொற்கள் எவ்வகை இலக்கிய சொற்கள், அதாவது இந்த கதையில் உள்ள தடித்த எழுத்தில் உள்ளவை எவ்வகை இலக்கிய சொற்கள் என நாம் கண்டறிந்து எழுத வேண்டும். இப்போ தடித்த சொற்களை நாம் எழுதுவோம். லட்சுமி, கேணி, விளம்பினார், சக்கரம், நனி, நன்று. இதை இப்போ எழுதிக்கலாம். லட்சுமி, கேணி, விளம்பினார், சக்கரம், நனி, நன்று. லட்சுமி என்பது பெயர் இயற் சொல், கேணி என்பது திசை சொல், விளம்பினார் என்பது திரி சொல்,
சக்கரம் என்பது வடசொல். நனி நன்று என்பது உரி திரிசொல். நனி என்பது உரிசொல். ஆகவே இது உரி திரிசொல். 7 பொருத்தமான நிறுத்த குறியீடுக. தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்து விளங்கினர். கப்பல் கட்டும் கலைஞர்களை கலஞ்சை கம்மியர் வருகென கூய் என மணிமேகலை குறிப்பிடுகிறது. இதில் நம்ம தேவையான இடங்களில் நிறுத்த குறியீட்டு எழுத வேண்டும். தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்து விளங்கினர். இதில் ஒரு முற்றுப்புள்ளி. கப்பல் கட்டும் கலைஞர்களை கலஞ்சை கம்மியர் வருகென கூய். இதில் கலஞ்சை கம்மியர் வருகென கூய் இதை நம்ம இரட்டை மேற்கோள்ல எழுதிக்கிறோம் என மணிமேகலை குறிப்பிடுகிறது. இதில் முற்றுப்புள்ளி வைங்க. 8 கொடுக்கப்பட்டுள்ள இரு தொடரின் பொருள் மாறாதவாறு ஒரே தொடராக இணைத்து எழுதுக. எடுத்துக்காட்டு, கப்பல்கள் பயணத்திற்கு பயன்பட்டன. இது ஒரு சொற்றொடர். கப்பல்கள் போர் புரிவதற்கு பயன்பட்டன. இப்போ 2 தொடர் இருக்குது. இந்த 2 தொடரையும் இணைத்து நாம் ஒரே தொடராக மாற்றணும். கப்பல்கள் பயணத்திற்கும் போர் புரிவதற்கும் பயன்பட்டன. அடுத்தது ரெண்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆ, பருமல் என்பது கப்பலின் உறுப்பு. கூம்பு என்பது கப்பலின் உறுப்பு. பருமல், கூம்பு என்பன கப்பலின் உறுப்புகள் என்று எழுத வேண்டும். விடை ஆ, பருமல், கூம்பு என்பன கப்பலின் உறுப்புகள். ஆ, சேந்தன் திவாகரம் என்பது நிகண்டு நூல். இந்நூலில் கப்பலை குறிக்கும் பல பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, சேந்தன் திவாகரம் என்ற நிகண்டு நூலில் கப்பலை குறிக்கும் பல பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. ஆ, சேந்தன் திவாகரம் என்ற நிகண்டு நூலில் கப்பலை குறிக்கும் பல பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. 9 கீழ்காணும் பாடலை படித்து பொருள் உணர்ந்து வினாக்களுக்கு விடையளிக்க. நிறைமுகத்தோடு தோன்றுகின்ற நிலா ஒளி புவிக்கு வேண்டும். அறிமுகம் எதற்கும் வேண்டும். அன்புடன் கூடி வாழ. பொறைமுகம் வேண்டும். வாணிகம் பெருக. நாளும் கப்பல் துறைமுகம் வேண்டும். ஆங்கே தோணியும் படகும் வேண்டும். தோண்டிய பள்ளம் போன்றே தோற்றமே காட்டும் பாத்திரம் தோண்டி யாம் நிலத்தில் பள்ளம் தோண்டலாம். மரத்தில் பள்ளம் தோண்டியே செய்ததாலே தோணியாம். தோணி மீதில் ஆண்டியும் ஏறிச் செல்வான், அரசனும் ஏறிச் செல்வான். இது கவிஞர் சுரதா எழுதிய பாடல். இப்போது இந்த பாடலிலிருந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க. 1 முகம் என முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. நிறைமுகம், அறிமுகம், பொறைமுகம், துறைமுகம். இதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். விடை நிறைமுகம், துறைமுகம், பொறைமுகம், துறைமுகம். ஆ, கவிஞரின் சமூக பரிவுணர்வை வெளிப்படுத்தும் பாடல் வரியை குறிப்பிடுக. அறிமுகம் எதற்கும் வேண்டும். அன்புடன் கூடி வாழ. அறிமுகம் எதற்கும் வேண்டும். அன்புடன் கூடி வாழ. தோண்டி இச்சொல்லை கவிஞர் பெயராகவும் வினையாகவும் எவ்வாறு வேறுபடுத்துகிறார்? தோண்டிய பள்ளம் என்று சொல்லும்போது இது பெயரச்சமாகிறது. ஏனென்றால் தோண்டிய பள்ளம், தோண்டிய ஒரு வினைச்சொல் ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம். ஆகவே தோண்டிய என்று எழுதும்போது பெயரச்சமாகிறது. தோண்டி சென்றான் இவ்வாறு எழுதும்போது வினையச்சமாகிறது. ஒரு வினைச்சொல் இன்னொரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம். இங்கே இதில் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தோண்டிய ஆ ஆ என்ற எழுத்தில் முடிந்துள்ளது. அதே போல் தோண்டி ஈ என்ற எழுத்தில் முடிந்துள்ளதால் வினையச்சம். ஆ என்ற எழுத்தில் முடிந்துள்ளதால் பெயரச்சம். ஈ என்ற எழுத்தில் முடிந்துள்ளதால் வினையச்சம். வாழ்வில் ஏற்ற இறக்கம் கூடாது என்பதை பாடல் எந்த வரி புலப்படுத்துகிறது? விடை ஆண்டியும் ஏறிச் செல்வான், அரசனும் ஏறிச் செல்வான். ஆண்டியும் ஏறிச் செல்வான், அரசனும் ஏறிச் செல்வான். கப்பல் என்பதை குறிக்கும் வேறு சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. தோணி, படகு. 10 கப்பலை குறிக்கும் வேறு பெயர்கள் குறிப்புகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை கண்டறிந்து கட்டங்களை நிரப்புக. மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், இடமிருந்து வலம், வலமிருந்து இடம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பொருத்தமான விடையை நாம் அந்தந்த தகுந்த கட்டத்தில் எழுத வேண்டும். மேலிருந்து கீழ். ஆ, மரத்தால் செய்யப்படுவதால் இதற்கு இப்பெயர். இது ஆ அப்படிங்கிற கேள்விக்கு மேலிருந்து கீழாக பதில் சொல்ல வேண்டும். விடை ஆ, மரக்கலம். மா ரா இக் கா லா இம், மரக்கலம். ஆ, ஓடுவதால் இப்பெயர். ஆ, ஓடுவதால் இப்பெயர். ஆல மேலிருந்து கீழாக எழுத வேண்டும். ஓ டா இம், ஓடம். அடுத்து கீழிருந்து மேல். பாத்திரத்தையும் குறிக்கும், கப்பலையும் குறிக்கும்.
கீழிருந்து மேலாக எழுத வேண்டும். கா லா இம் களம். அடுத்தது இடமிருந்து வலம் ஈ பல மரங்களை கட்டி பயன்படுத்துவதால் இந்த பெயர். ஈ இடமிருந்து வலமாக எழுத வேண்டும். கா இட் டு ம ர இம் கட்டுமரம். உ தோண்டி போல குளிர்ந்திருப்பதால் இந்த பெயர். தோண்டி போல குளிர்ந்திருப்பதால் இந்த பெயர். தோ நீ தோணி. வலமிருந்து இடம் ஊ மிதந்து செல்வதால் இந்த பெயர். இது வலமிருந்து இடமாக எழுத வேண்டும். மீ த வை மிதவை. மாணவ செல்வங்களே, இன்றைய காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பயிற்சி தாளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.